ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி நான் உளுவில் தான் ஒரு வடை செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்குது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சில பேர் இதை உளுவுன்னு சொல்லுவாங்க, கொள்ளுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துக்கங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் செஞ்ச வடை. நான் ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி 2 க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உளுவில் போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வடை பதத்துக்கு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கூடவே அதுக்கு தேவையான மசாலா, பச்சை மிளகா 2, கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறோமே அது, 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பொடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் மசாலா எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ணிக்கணும். வெங்காயம் பெரிய சைஸு 2 வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி சூடு ஏறட்டும். எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அது சூடு ஏறத்துக்குள்ளே நம்ம இந்த வடைக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணும்ன்ட்டு நல்லா பிசையலாம். இப்போது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா பார்த்து பிசைந்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசையணும். உப்பெல்லாம் அதில் சேரணும். நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைந்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். வடை சைஸுக்கு நம்ம வடை எவ்வளோ பெருசு போடுறோமோ அந்த அளவுக்கு உருண்டை இந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போ இதை தட்டி ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூடு ஏறிடுச்சு. பொறுமையாக எண்ணெயில் விட்டுடலாம். வடை நல்லா சூப்பரான ஒரு உளுவுல் வடை ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வெந்துச்சுன்னா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உடையாத அளவுக்கு பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு திருப்பி விட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான ஒரு உளுவுல் வடை ரெடி. ரொம்பவே நல்ல டேஸ்டான ஒரு வடை. பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கூடவே டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான ஒரு சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. பாய்.